பவித்திரமான புண்ணியமான பாரத தேசத்தினுடைய மகிமையை சொல்லக்கூடியதான மகேதிஹாசமாக பாரதம் அமையர். பாரத பஞ்சமோ வேதா அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டது ரெண்டு. ஒன்னு தர்மம், இன்னொன்னு பிரம்மம். பரமாத்மாவை பத்தி வேதம் சொல்றது, அந்த பரமாத்மாவை அடையறதுக்குள்ளதான மார்க்கத்தை சொல்றது. இதுதான் வேதத்தோட அடிப்படை ஸ்வரூபம்ங்கிறது கான்செப்ட். அதுக்கு பல வழிகள் இருக்கிறதுனால பல வழிகளை சொல்லும். அது இந்த இதிகாச புராணமும் நமக்கு அதைத்தான் சொல்றது. இந்த பாரதம் அப்படிங்கிறதும் நிறைய தர்மத்தை சொல்றது. பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தையும் பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இத்தியாதி இடங்கள்ல நிறைய இடத்துல சொல்லிட்டு போறது. இதை எப்படி சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் தன் வாழ்க்கையில கடைபிடிச்ச இந்த தேசத்தை ஆண்ட மகாராஜாக்கள் அல்லது உத்தம மகரிஷிகள், உயர்ந்த மனிதர்கள், இந்த ஜாதி மதம் மதம் ஒண்ணு கிடையாது அந்த காலத்துல. இதை தவிர ஜாதி குலம் இதெல்லாம் பார்த்தது கிடையாது. பார்க்காம தான் இந்த இதிகாச புராணங்கள் எல்லாமே பேசுறது. இத திருப்பி திருப்பி ஏன் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னா, திருப்பி திருப்பி சொல்லி ஜனங்கள்ட்ட தப்பா பதிய வச்சிருக்காவா, அதனால நாம சொல்ல வேண்டியிருக்கு. ஜாதிங்கிறது தொழிலை சார்ந்த விஷயம். இந்த தொழிலை மட்டம், இந்த தொழிலை ஒசத்தின்னு நீங்க பண்றதுக்காக சாஸ்திரம் என்ன பண்ணும் சொல்லுங்க. நம்ம சாஸ்திரங்கள் ஏன் இதை அமைச்சது அப்படின்னா, அதுல ஒரு காரணம் இருக்கு. எங்க தாத்தா அபூர்வமா ஒரு விஷயம் சொல்லுவார். இந்த பழைய காலத்துல கிழிஞ்சு போயிடுத்துன்னா நூல் வச்சு ஊசியை கோத்து தைப்போம். நாம அந்த நூலை ஊசியில கோக்கிறதுக்குள்ள நாம படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. கண்ணாடியை மாத்தி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி. ஒரு தையல் கடையில வேலை பார்க்கிற தையல்காரரோட பையன் இருக்கான் பாருங்க, அவன்கிட்ட கொடுத்து இந்த நூலை கோத்து கொடுறான்னா அவன் ஓட்டையும் பார்க்க மாட்டான், நூலையும் பார்க்க மாட்டான். நம்ம கிட்ட பேசிட்டே டப்புன்னு நாக்குல ஒரு அடி அடிப்பான், ஒரு புடி பிடிப்பான், இப்படியுமா நூலை இழுத்து கொடுத்துருவான். ஏன்னா அந்த திறமைங்கிறது பிறக்கறதுலயே அவனுக்கு வந்துடுறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, எந்த திறமை உள்ளவாளோ அவ அந்த காரியம் செய்யும் போது அந்த காரியம் உயர்ந்ததா அமையறது. இப்ப சர்வ செக்டரும் நாசமா போனதுக்கு காரணமே திறமை இல்லாத வந்து உட்கார்ந்துக்கிறது தான். அவன் படிக்கிறதுக்கும் இவன் பார்க்கிற வேலைக்கு சம்பந்தமே கிடையாது. நீ வேலைக்கு சேர்றதே கூட அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். வேலைக்கு சேர்ந்த அப்புறமாத அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாம். ஒரு வேலை பார்க்கிறவாளுக்கு அதை பத்தின நாலெட்ஜ் கிடையாது. வேற ஏதோ அவனுக்கு நாலெட்ஜ் இருக்கு, அவனை இங்கிலீஷ் படிக்க சொல்லி, அவனை வேலை பார்க்க சொல்லி. அது மாதிரியான ஒரு தொழில் சார்ந்த ஒரு சிஸ்டத்துல பாரத தேசம் இருந்ததுனால அந்த தொழிலை குறிக்கிற வார்த்தைகளா இருந்தது. ஆனா சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா, ஒரு விதுரர் வீட்டுல வந்து பகவான் சாப்பிட்டார், ஒரு தர்மவியாதன் தர்ம உபதேசம் பண்ணினார். இன்னும் எத்தனையோ சரித்திரங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நமக்கு இவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் இந்த தேசத்துல எல்லா பிரிவினையிலையும் இருந்திருக்கார்கள்ங்கிறது தெரியறது. அதை அடிப்படையா வச்சுதான் மகேதிகாசமான இந்த பாரதத்தை சொல்றார், பண்றார். இத வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொன்னார். அதற்குண்டான காரணத்தை சொல்றதுக்காக ஜனமேஜயன் கதையிலேருந்து ஆரம்பிச்சு அவன் சர்ப்பயாகம் பண்ணி, அந்த சர்ப்பயாகத்துல விழற சர்ப்பங்களை தடுப்பதற்காக
அஸ்தீகர்னு ஒரு மகரிஷி வரப்போறார். அதற்காக ஒரு கதை சொல்றது. ஜரத்காருன்னு ஒரு மகரிஷி, அவர் பிதிருலோகத்துல பிதிர்களை பார்க்க அவர்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு சமமான ஒரு வரன் அமையணும். சமமான இந்த காலத்துல சமம்ங்கிறது ஹைட்டு வெயிட்டு படிப்பு பணம் தான். அந்த காலத்துல அப்படி கிடையாது, குணம்தான். சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு தாட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஒன்னா இருக்கா அப்படிங்கிற இடம் பார்த்துதான் நாம கொடுக்கணும். பணம் யார் வாழ்க்கையிலையும் வரும் போகும், அது யோகத்தை பொறுத்த விஷயம். எல்லாருமே மனசுல வாங்கிக்கணும். அதுக்காக பணம் வேண்டாம்னு சொல்லலைன்னா, யோகம் இருந்ததுன்னா பணம் வரும். எத்தனையோ பேர் ஆரம்ப காலத்துல சௌக்கியமா இருந்துட்டு பின்னாடி கஷ்டப்படுறவாளை பார்த்திருக்கேன். ஆரம்ப காலத்துல எதுவுமே செட் ஆகாம பின்னாடி பரம சௌக்கியமா இருந்தவாளையும் பார்க்கிறேன். நாம உழைச்சுட்டே இருக்கணும். ஆனா பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பணத்துக்காக தான் சம்பந்தங்கள்லாம் ஏற்படுறது. அதனால அதையோட முடிஞ்சு போகுது. ஒண்ணு காமம் அல்லது அர்த்தம். தர்மத்துக்காக யார் கல்யாணம் பண்றா? தர்மத்துக்காக கல்யாணம் பண்ணினா அந்த அந்த விஷயம் புரியும். கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து உஞ்சவர்த்தி பிராமணால் கேட்கிறா, உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்கிறா. பொண்ணு பார்க்கலாம்னு பகவான் சொல்றான். என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் போது, எந்த தேசத்து ராஜகுமாரி அப்படின்னு கேட்கும் போது பகவான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ? இப்படி இருக்கணும், அழகா இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்லல பகவான். இது மாதிரி உத்தமமான பாகவதர்கள், மகான்கள், பிராமணோத்தமர்கள் வீட்டுக்கு வரும்போது முகம் சுளிக்காத பொன்னார்கள். நம்ம அதுக்கு 4 பேர் வரா அப்படின்னா மலர்ந்து இருக்கணும் முகம். வாங்க வாங்கன்னு சொல்லணும், பாக்கியத்தை பண்ணினேன்னு சொல்லணும், ஒரு தீர்த்தமாவது சாப்பிடணும்னு சொல்லணும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டா, எந்த இடத்துல நீங்க வீடு கட்டினத்தினாலேயோ கோடிக்கணக்கான ரூபா பணம் போட்டத்தினாலேயோ பர்னிச்சர்லாம் பினிஷிங் பண்ணத்தினாலேயோ சாநித்தியம் நிம்மதி அடைஞ்சிட முடியாது. வீடுங்கிறது நிம்மதிக்கான இடம் தானே. எங்க சுத்தினாலும் வீட்டுல வந்தா நிம்மதியா இருக்கணும் தானே நினைக்கிறோம். அந்த வீடு நிம்மதியா இருக்கணும்னா தெய்வ சாநித்தியம் இருந்தாதான் இருக்கு. எந்த இடத்துல உத்தமமான சாதுக்களுடைய சரணம் படல்லையோ அந்த வீடு பகாரஸ்தத்ரலுப்பியத்தேன்னு பவனம்னு சொல்றோம். சாதுக்களுடைய கால் படல்லைன்னா அதுல பாவம் எடுத்துடலாம், வெறும் வனம் தான். இத நான் சொல்லல, பாகவதத்துல துருவ பரம்பரையில வந்த பிருத்துன்னு ஒரு மகாராஜா சொல்றான். யாழாடைய துருமா வைத்தே. சாதுக்களுடைய சரணம் படாத வீடு துஷ்ட மிருகங்கள் வாழக்கூடிய காடுன்னா. அந்த சரணம் படணும் அப்படின்னு நினைக்க கூடணும், தர்ம பத்னியா இருக்கணும், அனுகூலமா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு பார்க்க, ஆத்மனோர் ஏஸ்மதர்த்தேஷ்ட தர்மஜ்ஞத்யேசவா விபோர் நகி தர்மே பலேஸ்தாத நகி போபிஹி சுகாச்சிராஹ தாம் கதிம் பிராப்தவன் வீக்ஷ புத்ரினோயாம் ரஜஸ்கரைஹி நதாரான் வை கரிஷ்யேகம் நதனம் ஜீவிதார்த்தயதஹ பவதாந்து ஹிதார்த்தாய கரிஷ்யே தார சங்கிரகம். இவர் என்ன பதில் சொல்றார் பாருங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றாதான் நாங்கெல்லாம் கரையேறுவோம்னு அந்த பித்திருக்கள் சொல்றார். அதுக்கு ஜரத்காரு சொல்றார், நதாரான்வை கரிஷ்யேகம் நதனம் ஜீவிதார்த்தயதா. நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது காமத்துக்காகவும் அர்த்தத்துக்காகவும் அல்ல. காம சுகத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்பல, அர்த்தத்துக்காக
அப்படின்னு விரும்பல. பின்ன நான் எதுக்கு விரும்புறேன் அப்படின்னா, பவதாந்து ஹிதார்த்தாய, நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தா நீங்கெல்லாம் சத்கதியை அடைவேல் அப்படின்னு சொன்னா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாளான்னா நாம எல்லாருமே அப்படிதான் பண்ணிடுவோம். சம்ஸ்கிருதத்துக்கு அர்த்தம் தெரியாதனால புரியல. மாலை மாத்தி ஊஞ்சலாடி மனையில உட்கார்ந்துட்ட உடனே ஒரு சங்கல்பம் பண்ணி வைப்பா. அதுதான் விவாக சங்கல்பம். அப்பதான் கல்யாணம் ஆரம்பம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சம்பிரதாயம். தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் வரான் பிரேஷயிஷ்யே அப்படின்னு ஒரு சங்கல்பம். தர்ம பரம்பரையை வளர்க்கறதுக்காக, ஒரு குழந்தையை அடைவதற்காக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. வரான் பிரேஷயிஷ்யே, இந்த பிராமணால பார்த்து சொல்றான், வரணும் நான் தேடணும், நீங்க எனக்கு உபகாரம் பண்ணணும். பிரசுப்பந்தாதியசானஸ்ய சக்ஷணி வரேபிர் வராகும் அபிசுப்ரசீததா அஸ்மாகமிந்திரமுபயம் ஜுஜோஷதி யத் சௌம்யஸ்யாந்தசோ புபோததி அனுர்க்ஷரா ரிஜவஸ் சந்து பந்தா ஏபிஸ் சகாயோ யந்தி நோவரேயம். இது கல்யாண மந்திரம் ஆரம்பம். வேகமாக போடக்கூடிய வாகனத்துல நீங்க போய் எனக்கு தகுந்ததான பெண்ணை தேடின்னு வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அப்புறம் அவ பொண்ணோட அப்பாட்ட கேட்பார், இன்ன கோத்திரத்துல பிறந்த இன்னாருடைய கொள்ளு பேரன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய பையனுக்கு இந்த கோத்திரத்துல பிறந்த இன்னாருடைய கொள்ளு பேத்தி, இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய பெண்ணை கேட்கிறோம் அப்படின்னு உடனே அந்த பெண்ணோட அப்பா அந்த பொண்ணை மடியில வச்சுட்டு இருப்பார். தாசியாமி தாசியாமி தாசியாமின்னு சொல்லுங்க வாத்தியார். அவர் சொல்றாரோ மண்டையாட்டுறாரோ அதுக்கு அர்த்தம் குடுக்கறேன்னு அர்த்தம். நீங்க கேட்டதுக்கு இதுக்கு வரப்பிரேஷனம்னு பேரு. இது பண்ணினத்துக்கு அப்புறம்தான் கன்னிகாதானமே வரும். அது மாதிரி இவர் தேடின்னு நான் ஒரு யோஜனை பண்றாரு. ஏன்னா இதுவரையும் எனக்கு வாழ்க்கையில பிடிப்பு இல்லாததுனால அர்த்த சம்பாதனம் கிடையாது. அங்கங்க சாப்பிட்டுட்டு கையை தட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். வேற ஒரு ஆசைகள் இல்லாதனால சேர்த்து வைக்கல. ஒண்ணுமே இல்லாத எனக்கு யார் பொண்ணை கொடுப்பா? எந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புவா? தரித்ராய ஹிமே பாரியாம் கோதாஸ்யதி விசேஷதா அப்படின்னு ஒண்ணு பிதர்களே சொல்றார். நாக பரம்பரையில உள்ள கன்னிகை இருக்கா, நீ வரப்பிரேஷனம் பண்ணினா கொடுப்பான். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வாசுகி அதுக்கு ஒரு காரணம். நாக பரம்பரையில வாசுகியினுடைய சகோதரியான பெண்ணுக்கு, சகோதரியினுடைய பெண்ணுக்கு ஜரத்காருன்னு பேர். கல்யாணம் பண்ணிக்க போற மகரிஷிக்கும் ஜரத்காருன்னு பேர். கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணுக்கும் ஜரத்காருன்னு பேர். அதனால இவர்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்ல, ஜரத்காரோ ஜரத்காருஹு ஸ்வசேயமனுஜா மமா யஜேயம் விப்ரியே சத்வம் கிருதே வாசஞ்சதே கிருஹே ததைவ சாச்ச பக்தாரம் துக்கசீலமுபாச்சரன். யதோக்தமா சாஸ்திர முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டால் இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆஸ்திகர்னு பேர். அந்த குழந்தைக்கு காலத்துல உபநயனம் பண்ணி வேதாத்தியனங்கள்லாம் பண்ணி இந்த ஜனமேஜயன் யாகம் பண்ற சமயத்துல அந்த ஜரத்காருவான அம்மா தன் பையனான அஸ்தீகனை கூப்பிட்டு, நீ போய் எங்க பிறந்த குலம் ரட்சிக்கப்படணும்னா நீ போய் ஜனமேஜயனுடைய சர்ப்பயாகத்தை நிறுத்தணும். ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஏற்கனவே அதுல விழுந்து இறந்து போயிடுது. இந்த அக்னியில விழுந்து இறந்து போயிடுது. இதுக்கெல்லாம் நீங்க காரணம் சொல்ல முடியும். இப்படி எல்லாம் முடியுமான்னா, நான் சில அதிசயம் பார்ப்பேன். இந்த திமிங்கலம், இன்னும் சில வகை கடல் உயிரினங்கள் ஒரு கட்டத்துல கூட்டமா கரையில செத்து போயிடும். நீங்க பார்த்த எல்லாம் தெரியும். ஏன் அது உயிரை விடுறதுன்னு நமக்கு தெரியாது.
என்னத்துக்காக? அது தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே வரது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காகவே கரைக்கு வர்றது. ஏன் அப்படி உயிரை விடுறதுன்னு நமக்கு தெரியாது. அது என்ன லைஃப்ல அதுக்கு ப்ராப்ளம், இப்படி கும்பலா வந்து சாகிற அளவுக்கு அப்படின்னு தெரியாது. இது மாதிரி எதுக்கு எது விதி கட்டுப்பட்டிருக்குன்னு நமக்கு புரியாது. இந்த பாம்புகளை ஆகர்ஷணம் பண்றதுக்குள்ள மந்திரத்தை சொன்னோடனே சரசரன்னு அந்த பாம்பே வந்து அக்னி குண்டத்துல இறங்குறது. அதுக்காக சொல்றேன், விதவிதமான பாம்புகள்லாம் அக்னி குண்டத்துல வந்து இறங்குறது. சட்ட சட்டா படப்பட்டான்னு தெரிச்சு அந்த ஸ்மெல்லு, தீச நாத்தம் எல்லாம் வந்தாச்சு. இது மாதிரி ஒரு கஷ்ட நேரம் நாகர்களுக்கு ஏன் வரணும்னா, நாகர்களுடைய அம்மாவுக்கு கத்ருன்னு பேர். அந்த கத்ரு கொடுத்த சாபம். கத்ரு என்ன சாபம் கொடுத்தா? கத்ரு யாரு, கத்ருக்கு நாகர்கள் எப்படி பிறந்தாருங்கிறதுக்கு அந்த கதையை சொல்றார். கத்ரு மொத்தம் கஷ்யபருக்கு 60 சம்சாரம். இதுல திதி அதிதி அப்படிங்கிறவா தேவாசுரர்களே தவிர சகல உயிரினங்களும் பிறந்தது கஷ்யபத்தான், தோன்றினர். அதெல்லாம் தோற்றுவிச்சவர் அவர் தான். அதுல 2 பேர் கத்ரு சுபர்ணி வினதா. கத்ரு வினதான்னு 2 பேர். இவா 2 பேரும் சகோதரிகள் மாதிரி. இந்த கத்ருவுக்கு தான் நாகர்கள்லாம் குழந்தைகள், வினதாவுக்கு 2 குழந்தை, அருணன் கருடன் அப்படின்னு 2 குழந்தை. 2மே எக்கா பிறக்கிறது, முட்டையா பிறக்கிறது. வினதாவுக்கு முதல்ல ஒரு முட்டை பிறந்த உடனே அவன் என்ன பண்றா, பொதுவா முட்டைக்கு ஒரு காலம் உண்டு. கிராமத்து பழக்கம் உள்ளவாளுக்கு தெரியும். இந்த கோழி போற போக்குல அப்படியே முட்டை போட்டு போகும். அதை எடுத்துன்னு வந்து வீட்டுல இது பண்ணி வெக்கலை போட்டு அதுல வச்சிருவா. வச்சுட்டா ராத்திரி வந்து கோழி அதுல உட்காந்துக்கும். ஒரு தேடுவா, கோழி எங்க முட்டை போட்டிருக்குன்னு தேடுவாங்க. அதை கொண்டு வச்சுட்டா அதுலேருந்து 10 நாள் 12 நாள் 15 நாள் அது மேலேயே உட்காந்து அடகாக்குறதுன்னு பேரு. அந்த சூடு, ஹீட்டு, கோழியோட சூடு இருந்துட்டே இருக்கு. குஞ்சுகள் வளர்ந்த உடனே வெளியில வர, அதுக்கு ஒரு காலம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த காலத்துக்கு முன்னாடி அதை நாம தொடக்கூடாது, அதுவே உடைச்சுன்னு வரும். இந்த வினதா என்ன பண்ணினால், 2 முட்டை பிறந்தது. ஒரு முட்டை இப்படி கையால தொட்டு பார்த்தா, தொட்டு பார்க்கும்போது இப்படி மேல் பாகத்துல அடிபாகத்துல அப்படி தொடும்போது அந்த முட்டைக்குள்ள உள்ள கருவனுடைய கால் பகுதியை அழுத்திட்டா. அதனால கால் விளங்காம போயிடுது. அருணனுக்கு பாதம் கிடையாது. ஆனா அவர்தான் சூரியனுடைய தேரோட்டி. நம்ம தேசம் எவ்வளவு பவித்திரமானதுன்னு ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க பிரமிச்சு போயிடுங்க. இந்த கார்த்தால சூரியன் உதயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு செம் நிறம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு அருணன்னு பேர், அருணோதயம்னு பேர். இந்த பாரத தேசத்துல, நம்ம பாரத தேசத்துல முதல்ல இந்த அருணன் எந்த இடத்துல படுறானோ அந்த ஊருக்கு அருணாச்சலம் பிரதேசம்னு பேர். அதுக்கு என்ன கணக்கு பாருங்க, அருணனோட கிரணங்கள் மேல படுறதுனால முதல்ல பாரதத்துல அங்கதான் நுழையிறது, பாரத தேசத்துல. அதனால அதுக்கு அருணாச்சலம்னு பேர் அந்த மலை. இது மாதிரி நிறைய இருக்கு விஷயங்கள் இதோட கனெக்ட் ஆன. என்ன சம்பந்தம்னு கேட்டுறான் ஒரே வார்த்தையில. சொல்ல போனா ஒண்ணுக்கு கூட, ஏன்னா கேட்கிறவன் முட்டாளா இருக்கிறதுனால நமக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு தோன்றது. ஆனா நல்லவாளுக்கு விஷயம் சேரணும். இந்த அருணன் சாரதியா போயிட்டான், கருடன் அப்புறம்தான் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு சாரதியா போறார், வாகனமா போறார். இதுக்குள்ள ஒரு இந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. இது ஸ்மூத்தா போகணும்னா பேச்ச குறைக்கணும், ரொம்ப பேசக்கூடாது. அதுவும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கு
ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. யார்கிட்ட நாம ரொம்ப ஸ்நேகத்தை விரும்புறோமோ அவள்கிட்ட பண்ணக்கூடாத விஷயம் ஆர்குமெண்ட் தான். எஸ்ய சௌஹிருதமிச்சந்தி தஸ்ய த்ரீணி நகாரயே வாக்குவாதம், அர்த்த சம்பந்தம், பரோக்ஷேதாரபாஷணம் அப்படின்னு நீதி சாஸ்திரம். யார்கிட்ட நாம ஸ்நேகத்தை விரும்புறோமோ அவள்கிட்ட முதல்ல நாம செய்யக்கூடாத விஷயம் வாக்குவாதம் தான். 8 மணிக்கே ரயில் வந்துரும், இல்லப்பா 8:45 தான் போட்டிருக்கு. 8 மணின்னு நான் பார்த்தேன். எக்மோர்ல 8 மணி, தாம்பரத்துல அதெல்லாம் இல்ல நான் பார்த்தேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க பத்னியை. அப்படியே இருக்கட்டும், 8 மணிக்கே வந்துட்டுமே, நம்ம கிளம்பி போயிடுவான்னு சொல்லணும். உனக்கு மூளை இருக்கா, அறிவு இருக்கா, நீ ஏன் பேசுற? இந்த பேச்சை வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த ரயில் விஷயம் இல்ல, அப்புறம் ஒரு வாரம் பின்ன பெருங்காயம் தான், சுமூகமே இருக்காது. அப்புறம் இது எதுக்கு ஆர்கியூமெண்ட்? இப்ப நிரூபிச்சு நீங்க என்ன பண்ண போறேன்? முன்னாடி 1/2 மணி நேரம் முன்னாடி கிளம்பி பிளாட்பாரத்துல உட்கார்ந்துக்கலாம். இதோட விட்டுடணும். யார்கிட்ட நாம ஸ்நேகத்தை விரும்புறோம் அவள். புருஷாலா இருந்தா இன்னும் 2 விஷயம் இருக்கு. வாக்குவாதம், அர்த்த சம்பந்தம், பண விவகாரம் கரெக்டா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம், ஆனா செலவழிச்சதை கொடுத்துடணும். இதுல கேப் விழுதுன்னா ப்ராப்ளம் வரும். பரோக்ஷேதார பாஷணம், தன் நண்பன் இல்லாத போது அவன் மனைவிட்ட பேசக்கூடாது. அவன் இருந்தாலே அளவாதான் பேசணும், அவன் இல்லாத போது பேசக்கூடாது. இந்த 3ஐயும் நாம கடைபிடிச்சா அந்த ஸ்நேகம் நீடிக்கும். இது சாஸ்திரம். இவா 2 பேரும் உட்கார்ந்து இருக்கா. வாசல்ல இந்திரன் ஐராவத யானையில போனான். ஐராவதம்ங்கிறது வெள்ளை யானை. இந்த கத்ரு சொன்னால், இங்க பாரு ஒரு ஆச்சரியம், யானை முழுக்க வெள்ளையா இருக்கு, வால் கருப்பா இருக்கு. யானை அதுக்குள்ள கிராஸ் ஆயிடுச்சு. இப்படி நம்ம உட்காந்துக்கிறதே வாசல்ல கதவு திறந்து இருக்கு, அந்த இடத்துக்குள்ள எத்தனை செகண்ட் தெரியும் நடந்து போறது. இவ சொன்னா, வினதா இது என்னக்காது, யானை முழுக்க வெள்ளையா இருந்ததுன்னா வால் எப்படி கருப்பா இருக்கும்னு கேட்டா. வாலும் வெள்ளையா தானே இருக்கும் அப்படின்னு. இல்ல இல்ல கருப்பாதான் இருந்து நான் அடிச்சு பேசுவா. சில பேர் அடிச்சு பேசுவான். இதுல என்ன தெரியுமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், அது வேற இதுல. மெட்ராஸா இருந்தா பழைய காலத்துல ஒப்பம் மேல ஆனேம்பா. சத்தியம் எதுக்கு? இதுல ஒரு பைசா பெறாத விஷயம், இதுக்கு என்ன சத்தியம்? அவ சொன்னா, இல்ல நான் பார்த்தேன் வெள்ளையாதான் இருந்தது, இல்ல கருப்பாதான் இருந்தது. இது பெரிய வார்த்தை தடிச்சு படு. நம்ம போய் பார்ப்போம், யானை கட்டி இருக்கிற இடத்துல பார்ப்போம். வால் கருப்பா இருந்துருக்குன்னா நீ என்ன பதில் சொல்ற? வால் வெள்ளையா இருந்துருக்குன்னா இந்த கத்ரு சொன்னா, வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு அடிமையா இருக்கேன். வால் கருப்பா இருந்திருக்குன்னா நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னா அது அது கொஞ்சம் அசடு வினதா. இதுக்கு போய் இவ்வளவு பெரிய பணைய வைப்பாளான்னு கேட்காம சரின்னுட்டான். அதுக்குள்ள கத்ரு என்ன பண்ணா, ரகசியமா தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அந்த யானை இருக்கு பாருங்க, அதோட வால்ல போய் சுத்திக்கோன்னு, கருப்பா இருக்கிற பாம்பை கூப்பிட்டு வால்ல சுத்திக்கோன்னா, இவர்கள் வந்து பாக்குறதே, எட்டி இருந்து பாக்குறதே, இது சுத்தி இருக்கிறதுனால கருப்பா இருந்தது. அன்னில இருந்து வினதா அடிமையாயிட்டான். அடிமையான உடனே ரொம்ப நாளைக்கு இது கருடனுக்கு தெரியல. அவன் உட்காந்து, வினதா ஒரு டம்ளர் தூத்தம் கொண்டா, உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த ஸ்கூல் வாத்தியார், பாடசாலை வாத்தியார், பழைய கால மாமியார், இவாளுக்கு இங்க இருக்கிற இந்த மொபைல் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். வாழ்க்கலாம் கையற்ற அளவுக்கு இருக்கும், உடம்பு அசைக்கவே மாட்டான், அதை எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இவளை வேலை வாங்க இத கருட பகவான் சொன்னார், இது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு நாளுக்கு நாள். எங்க அம்மா இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டு. அப்ப அவர் சொன்னா, இப்பதான் பார்க்கடெல்லாம் கடைஞ்சிருக்கணும், அந்த அமிர்தம் இருக்கு, அந்த அமிர்தத்தை கொண்டு
நீ கொடுத்துட்டேன்னா நான் உங்க அம்மாவை விடுவிச்சுடுறேன். உடனே என்ன பண்ணார், இவர் கிளம்பி போனார். அமிர்த கலசத்தை எடுக்க போற இடத்துல தேவதைகளோட சண்டை வந்தது, பெருசா சண்டை வந்தது. கருட பகவான் தான் ஜெயிச்சார் அந்த சண்டையில. ஆனா பிரம்மா ஒரு மத்தியஸ்தம் பண்ணி வச்சார். இப்ப கருடன் அமிர்தத்தை சாப்பிட்றதுக்காக கேட்கல, ஒரு காரியத்துக்காக கேட்கிறான். தன் பெரியமாட்டை கொண்டு கொடுக்கணும். நான் ஒரு யோஜனை சொல்றேன், கருடா நீ அந்த அமிர்த கலசத்தை கீழே போடுறத வெறும் தரையில வைக்காம தர்பைய போட்டு வை. தர்பைய போட்டு வச்சுக்கிட்டு அந்த கலசத்து மேல கைய வச்சுட்டு நீ உங்க பெரியமாட்ட கேளு, கலசம் இருக்கு பாத்துக்கோங்க, எங்க அம்மா அடிமைத்தனத்துல இருந்து விடுபட்டாச்சான்னு கேளு. விடுபட்டாச்சுன்னு உங்க பெரியமா சொன்ன உடனே நீ கையெடுத்து இந்திரா கருடன் கையை எடுத்த அடுத்த செகண்ட் நீ கலசத்தை எடுத்துன்னு வந்துருவோம். இது ஒரு பிளான். இன்னைக்கு எத்தனை சூதாட்டங்கள்லாம் நடக்கிறது, எல்லாமே எல்லாம் இருக்கு புராணத்துக்கு. நீ காமிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே எடுத்துருவோம். அதே மாதிரியே கொண்டு வந்தா தர்பையை போட்டார், வச்சா கருட பகவான். தன் பெரியமாட்ட கேட்டார், அவன் ஒத்துண்டா, கையை எடுத்தார். இந்திரன் தூக்கிட்டான். இவ விடுபட்டான்னு சொல்லிட்டு குழந்தைகளை பார்த்து வாங்கோடா 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 அமிர்தம் வந்திருக்குன்னு கூப்பிட்டார். எல்லாம் வரத்துக்குள்ள இந்திரன் எடுத்துட்டானா, அவன் வேகமா அவசரத்துல எடுத்ததுனால அந்த கலசத்துல இருந்து சிந்தினது அமிர்தம் கீழே. இந்த சிந்தின அமிர்தம் தர்பையின் மேல சிந்திடுது. இந்த நாகர்கள் அந்த தர்பையை நக்கினத்தினால அந்த நாக்கு நுனி கிழிச்சு போயிடுது. அதனால பாம்போட நாக்கு ரெண்டா இருக்கும் நுனியில. சில பாம்புகளுக்கு, எல்லா பாம்புகளுக்கும். ஆனா ஒரு பிளஸ் சொல்றேன், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுனால அதோட விஷத்துல ஒரு பகுதி அமிர்தம் இருக்கு. பாம்போட விஷம் பாய்சன் நாம சொல்றோமோ, அத முறையா யூஸ் பண்ணா அமிர்தம் இருக்கு. அதை கரெக்டா எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணினோம்னா அது அமிர்தமாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்ப இந்த பாம்புகள் எல்லாம் லேட்டா வந்ததுங்கிறதுக்காக அந்த பாம்புகள் சிலரை சபிச்சா. இந்த கத்ரு, நீங்க எல்லாம் போய் உருப்படாம போங்க, நீங்க எல்லாம் போய் தீயில விழுந்து போக கிடவுதுன்னு சபிக்க, அந்த சாபம் தான் இப்ப நிறைவேறது அப்படின்னு ஒண்ணு. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, நீ போய் அவரை என்ன மாதிரி பேசுவியோ தெரியாது, இந்த யாகத்தை நிறுத்துனா. கிளம்பி வந்துட்டார். வந்தா யார் வந்தாலும் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணியம்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு, ஒரு முறைப்படி அவளை வரவேற்கணும். வரவேற்று அவரை உட்காத்தி வச்ச இவர் பேசுறார். சோமஸ்ய யஜ்ஞோ